18ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். நாம் ஏபியில் 0550 அப்படின்னு எடுத்திருந்தோம். அது பிசியில் 65க்கு 10 அப்படின்னு டைரெக்டாக வந்துடுச்சு. இந்த 65 நமக்கு பிசியில் இந்த மாதம் 2 முறை வந்திருக்கு. 665 065, அதே மாதிரி 910 210ன்னு 10ம் 2 முறை வந்திருக்கு. ஸோ இப்போ 74 74 அப்படின்னு 2 இருக்குது. ஒருவேளை 29 அப்படின்னு ஒரு பிசி வரலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஏன்னா 2 தடவை வந்துருக்குது 65 65, அதனால் 10 10 2 முறை இருக்குது. அது மாதிரி பாருங்கள். ஸோ இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த 010 அப்படின்ற நம்பரை பிசியை ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். 010 அப்படின்ற நம்பரை பிசி ஆப்போசிட் பண்ணால் 065. இப்போ இந்த நம்பரை ஏசி ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். 715. ஏசி ஆப்போசிட் பண்ணால் நமக்கு 70 75 20 அப்படின்னு வரும். இந்த நம்பர் பிசி ஆப்போசிட் பண்ணால் 010க்கு 65 அப்படின்னு வரும். இப்படி தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 15க்கு 10, இங்கே 65க்கு 10 கரெக்டாக வந்திருக்கு. இப்போது அதே மாதிரி மோனோ சான்ஸ் இங்கே இந்த 441லேருந்து ஏபி ஆப்போசிட் ஆகுமான்னா இப்போல்லாம் 3 சான்ஸ் வர்றதில்லை. 2 சான்ஸ் தான் வருது. ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு வேளை ஃபஸ்ட்டு வந்து பிசி ஆப்போசிட் வந்திருக்கு, அப்புறம் ஏசி ஆப்போசிட் வந்திருக்கு. இப்போ ஏபி ஆப்போசிட் வச்சு 991 அப்படின்னு வருமானு பாருங்கள். உங்களுக்கு 9 அப்படி ஏ போர்டு வந்துச்சுன்னா 91 ஏசியில் ட்ரை பண்ணுங்கள். ஏபியில் 99 அப்படின்ற ஒரு நம்பருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மெத்தடில் நமக்கு இந்த 702 710 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 710க்கு 210 வந்த மாதிரி 702க்கு திரும்ப 207 அப்படின்ற நம்பர் வருமா அப்படின்னு பாருங்கள். 207ன்றத விட 202 அப்படின்ற நம்பர் தான் வரணும். அதுக்கு ஒருவேளை 220 அப்படின்ற நம்பரு வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அது அந்த மாதிரி வருமா அப்படின்ற ஐடியா இல்லை. சரி, எனக்கு வர ஐடியா நான் கெஸ்ஸிங் சொல்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஐடியா ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? என்னென்னா இதை பார்த்துங்க. ஏபி 76க்கு ஏபி 76, இங்கே ஏபி 75க்கு ஒரு 25, இங்கே பிசி 30க்கு ஒரு 35. இப்போ ஏபி 76க்கு டைரெக்டாக 76 வந்துச்சு, 75க்கு 25 அப்படின்னு வந்துச்சு, இங்கே 30க்கு 35 அப்படின்னு வந்துச்சு. இப்போ முதல்ல ஏபி டைரெக்டாக அப்படியே வந்தது, அப்புறம் ஏபிலே ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்தது. இப்போ பிசியில் ஒரு நம்பர் ஆப்போசிட் இருக்குது. இப்போ பிசி நம்பரு அப்படியே வரணும். இந்த மெத்தட் படி பார்த்தா பிசி நம்பர் 74 அப்படியே வரணும். அதனால தான் முதல்லையே 2 74 இருக்குது, ஒரு 29 வருமா அப்படின்னு ஐடியா பண்ணோம். இப்போ 24 வருமா, இல்லைன்னா 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி 29 வருமா அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இதில் நல்லா கவனிங்க. இந்த 764ல் 76 74 அப்படின்னு இருக்குது. அதை பிரிச்சுடுங்க, 7ன்ற நம்பரை வச்சு பிரிச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 751ல் 75 71 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 73 70 அப்படின்னு 730ல் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் என்ன குறையுதுன்னா 77 27 79 அப்படின்ற நம்பர் குறையுது, 78மே குறையுது. அப்போது இந்த செட்டில் ஏதோ ஒரு செட்டு இங்கே வரணும். அதாவது 78 79 70 77 27 72. ஓகேவா? அதில் நமக்கு 27 அப்படின்ற ஒரு நம்பரு இங்கே வந்திருக்கு. அதாவது
மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 செட்டு இருக்குது இதில். மீதி 4 இல்லை. 77 72 78 79 இல்லை. அதில் ஒரு செட்டு நமக்கு இங்கே 27 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 56 57 54 52 59 53 இங்கேயுமே 6 செட்டு இருக்குது. இதில் ஒரு 4 செட்டு குறையுது 5 வச்சு 50 55 58 59. கரெக்டாக இங்கேயுமே வந்து அந்த 8 9 அப்படின்ற நம்பர் குறைஞ்சிது. இங்கேயுமே 8 9 அப்படின்ற நம்பரு குறையுது. அதாவது இங்கே 77 இங்கே 55. ஓகேவா? இப்போ நமக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு செட்டு இங்கே வரணும். இங்கே வந்து எல்லாமே ஏ போர்ட்லேயே இருக்குது 7. இங்கே பி போர்டில் வந்துருக்கு. இங்கே வந்து சி போர்டு இருக்குது, ஒரு பி போர்டு, ஒரு சி போர்டு 5 இருக்குது. அதனால் திரும்பவே வந்து இது சி போர்டு பி போர்டில் 5 வரலாம். அப்படி 5 வச்சு மீதி இருக்கிற செட்டு ஏதோ ஒரு செட்டில் 95 85 55 50 அப்படின்ற நம்பரு வரலாம். ஆல் போர்டில் ட்ரை பண்ணலாம். இந்த 279 அதிலிருந்து ஒருவேளை 274 279 டைரெக்டாகவும் வந்துடலாம். பாருங்கள், ஏன்னா இந்த ஏபி 76க்கு 76 வந்தது. இந்த ஏபியில் 75க்கு நமக்கு இங்கே 25 அப்படின்னு வந்தது. இங்கே 30க்கு 35 வந்திருக்கு. ஒருவேளை 74க்கு 79 அப்படின்ற நம்பர் வரலாம். அதனால் 279 அப்படின்ற நம்பர் வரலாம். ஆல் போர்டில் 5ன்ற நம்பர் வரலாம். அந்த 5க்கு பேர் ஒருவேளை இங்கே வந்து அதாவது 77 27 87 97 அப்படின்ற நம்பர் குறைஞ்சது. அதில் ஆப்போசிட்டில் எந்த நம்பர் வருதோ அதை இங்கே மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது 27 அப்படின்ற நம்பரு. இங்கே நமக்கு அந்த ஆப்போசிட் நம்பர் எது இல்லைன்னா 05 50 அப்படின்னு இல்லை. ஒருவேளை ஆல் போர்டில் 05 50 அப்படின்ற நம்பரும் வரலாம். இப்போ இந்த ப்ளூ கிராஸில் கோடு போட்டிருக்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபியில் 07 அப்படின்னு இருக்குது. இது ஒரு மாதம் விட்டு 70 அப்படின்னு திரும்பியிருக்கு. இது அடுத்த மாதம் 75 அப்படின்னு பிசியில் வந்திருக்கு. கரெக்டாக பாருங்கள். 2 ஏபி 07 70 பிசி 75. ஓகேவா? சி போர்டு பாருங்கள். 071 அப்புறம் 2 அதுக்கு ஆப்போசிட்டு 7. ஓகேவா? இதே மெத்தடில் எடுக்கலாம். பாருங்கள், பிசியில் 35. இங்கே ஏபி டைரெக்டாக ஏபி இங்கே அதாவது 1க்கு ஒரு நம்பரு கூட்டியாச்சு. இப்போது 85 அப்படின்ற பிசியை ஒரு மாதம் விட்டு 35 அப்படின்னு எடுத்தாச்சு. இந்த 4க்கு ஒரு நம்பர் கூட்டி இங்கே ஆப்போசிட் வச்சாச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 அதில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி டைரெக்டாக வச்சாச்சு. 07ன்ற நம்பரை ஆப்போசிட் பண்ணல, திருப்பி வச்சுருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கேம் ஓகே. இப்போ பாருங்கள், 485 பிசியில் 35 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அங்கே இங்கே 07 70 75. ஓகேவா? 07 70 75 80 35. இப்போ என்ன வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏபியில் அப்புறம் பிசியில். இப்போ ரெண்டுமே பிசி, அதாவது 85 35 பிசி. இப்போ நமக்கு ஏபியில் அப்படியே டைரெக்டாக 53 அப்படின்னு வரணும். அப்படி இல்லைன்னா 58 அப்படின்னு வரணும். எப்படி? 07 70 75. இப்போது 85 35 இங்கே திரும்பல. அதனால் அதை ஏபியில் நாம் திருப்பணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா
4க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 4க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ண 5, அதுக்கு ஆப்போசிட்டு 0. இப்போ அந்த நம்பரு எந்த நம்பரு ப்ளஸ் பண்ணாங்களோ அந்த நம்பரு டைரெக்டாக வரணும். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு 2 ப்ளஸ் பண்ணி அதாவது ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி டைரெக்டாக வச்சாச்சு. அதை ஆப்போசிட்டு ஏ போர்டில் வச்சாச்சு. ஓகேவா? நான் சி போர்டில் ஆப்போசிட் பண்ணி ஏ போர்டில் வச்சாச்சு. இப்போ ஏ போர்டில் ஆல்ரெடி ப்ளஸ் பண்ணி ஆப்போசிட் பண்ணியாச்சு. அதனால் அந்த நம்பரு டைரெக்டாக சி போர்டில் வரணும். இப்போ சி போர்டு 0 வரணும். ஏபியில் 58 வரணும், இல்லைன்னா 53 அப்படின்ற நம்பரு வரணும். ஏன்னா ஆல்ரெடி ஆப்போசிட் பண்ணியாச்சு. எப்படிங்க 07 70ன்னு ரிவர்ஸ் பண்ணி இங்கே 75 அப்படின்னு வந்துச்சோ அந்த மாதிரி 85 35 53 அப்படின்னு வரணும். ஓகேவா? அப்படி 53 வரல அப்படின்னா 58 அப்படின்ற நம்பர் வரணும். சி போர்டு 0 அப்படின்ற நம்பர் வரணும். அப்படி சி போர்டு 0 இல்லைன்னா 5 வரணும். ஏன்னா 071ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ண நம்பர் 2, அதுக்கு ஆப்போசிட் 7. இப்போ 4க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ண நம்பரு 0ன்னு வந்துச்சு, அதுக்கு 5 அப்படின்னுமே கூட வைக்கலாம். அப்போ சி போர்டில் 5ன்ற நம்பர் வரலாம். அப்போது 585 வரலாம், இல்லைனா 535 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? என்னென்ன நம்பரு? ஆக ஆல் போர்டில் 5ன்ற நம்பரு நாம் எடுத்திருக்கோம். மற்றது என்னென்னு எழுதிக்கலாம். பாருங்கள், ஆல் போர்டில் நம்ம 5ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். 05 இல்லைன்னா 50, ஏபியில் 53 58. அதுக்கு சி போர்டு 5ன்ற நம்பருமே செட் பண்ணி 585 535ன்னு எடுத்திருக்கோம். ஒரு 279 அப்படின்னுமே ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு எது கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதோ அது ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா?